ஸ்ரீமதே ராமானுசாய நமக. ஸ்ரீ வரவரமுனே நமக. ஸ்ரீ ஸ்தலசேன மகாகுரவே நமக. நாம் கடந்த சில நாட்களாக திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் என்னும் சரிதத்தை பற்றி எம்பெருமானாருக்கும் திருக்கோளூரில் வசித்து வந்து திருக்கோளூரை விட்டு வெளியே புறப்படுகின்ற ஒரு பெண்ணுக்கும் நடந்த சம்பாஷணை. இது 81 வார்த்தைகள் உண்டு. அதாவது என்னென்னா சம்பாஷணை வேணா ஒரு கேட்பா, இப்படிலாம் இருந்தா இப்படிலாம் இருக்கேனா, நான் இப்படியெல்லாம் இருக்கேன், நான் இப்படிலாம் இருந்தால் தானே நான் இந்த ஊரில் எல்லாம் இருக்கேன்னு கேட்பான். இது சம்பாஷணை வச்சுக்கலாம். நீ இருன்னு பெருமானார் ஏன் நீ ஊரை விட்டு போகிறாய் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்பேன். அதுக்கு நான் இந்த ஊரில் இருக்கிறதுக்கு எனக்கு என்ன அருகதை தகுதி இருக்குது அப்படிங்கிற சம்பாஷணை. அதில் அது 81 விஷயம், 81 வார்த்தைகளை சொல்லி 81 வார்த்தைகளில் இந்த தகுதி இருக்கா, இந்த தகுதி இருக்கா, இந்த தகுதி இருக்கா, இந்த ஊரில் எனக்கு இந்த அருகதை இருக்கான்னு கேட்கறது தான் இந்த வார்த்தைகள். இது ஒவ்வொரு வார்த்தைகளுமே ஒவ்வொரு தனி கதையாகும், ஒரு தனி சரிதமாகும். இது நம் குழந்தைகளுக்கு நம் சம்பிரதாயத்தை பற்றியும் நம் ஆச்சாரியர்களை பற்றியும் தெரிந்து கொள்வதற்கு இந்த நூலானது, இந்த ஒலிபரப்பானது மிகவும் ஒளிபரப்புன்னு சொல்லலாம், வீடியோ ஒலிபரப்பானது மிகவும் உபயோகமாக இருக்கும். இந்த சரிதத்திற்கு திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் அப்படின்வா 81 வார்த்தைகளை அடங்கியது. நாம் இதுவரையில் 55வது வார்த்தைகள் பார்த்தோம். இன்று 56, 57 வார்த்தைகளை அனுபவிக்கலாம். அவன் கேட்டதுக்கு அப்புறம் நான் இங்கு பால் பொங்குகிறது என்றேனோ வடுகு நம்பியை போல அப்படின்னு என்ன சொல்கிறா, இங்கு பால் பொங்குகிறது என்றேனோ வடுக நம்பியை போல அப்படின்னு 56 வார்த்தையை கேட்குறான். அதாவது வடுக நம்பி எம்பெருமான சிஷ்யரில் பிரதான சிஷ்யர் இவர் ஒருத்தர். ஒவ்வொரு சிஷ்யாலும் ஒரு கைங்கரியம் பண்ணுவா. ஒருத்த பாதரிஷி எடுத்து கொடுப்பா, ஒருத்த திருமடப்படி கைங்கரியம் பண்ணுவா, சில பேர் துணிகளை துவச்சி கொடுப்பா, அவருக்கு சேவகங்கள் செஞ்சுருவா பல ஆசாரியர்கள். அதில் வடுக நம்பின்னு ஒருவர், இவருக்கு ஆந்திர பூர்ணர் அப்படின்னு பேர் இவருக்கு. அவரை எம்பெருமானாரோட இருக்கச்ச அவருக்கு பால் அமுது காய்ச்சறது. அது படத்துக்கு போச்ச அவர் திருவாராதன பெருமாள் தொடச்சி வைக்கிறது, சுத்தம் பண்ணி வைக்கிறது. ஒவ்வொரு ராத்திரியும் திருவாராதன பெருமாள் தீர்த்த பெருமாள் அப்படின்னு ஒரு சாலக்கிராமம் வச்சுருப்பா. இது கண்டிப்பாக சமார்ஷனம் ஆன ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவத்திலையும் ஆற்றுக்கு எம்பெருமான் சாலிக்கிராமமூர்த்தி இருக்க வேணும். அவரை வைத்து தான் நாம் திருவாராதனம் பண்ணணும். அவருக்கு தீர்த்த எம்பெருமான்னு சொல்லுவா. அவருக்கு சில பேர் பெருமாளை சென்றிருப்போம், பக்கத்தில் நிறைய ஃபோட்டோலாம் பெருமாள் ஃபோட்டோக்கெல்லாம் நிறையா இருக்கும், மாட்டியிருப்போம். சில பேர் செய்வார்னாக்க இங்கே பெரியதகப்பனார் அடியின் தகப்பனார் எல்லாரும் நிறையா பெருமாள் ஃபோட்டோ படங்கள் மாட்டியிருந்தாலும் பெருமாள் சாலக்கிராம திருமண கோயிலாழ்வார்னு வச்சுருப்பா. சின்ன கோயில் மாதிரி இருக்கும், இல்லை அவள் வசதிக்கு தகுந்த மாதிரி பெரிய கோயிலாழ்வாராக இருக்கும். மாளிகைகள் கோபுரங்கள் மாதிரிலாம் இருக்கும். சில பேர் அதில் வசதி இல்லை, இடம் இல்லைங்கிற என்ன செஞ்சிருப்பா, சின்ன மரப்பட்டியில் வச்சுருப்பா. இத்தனோண்டுக்கு அந்த மரப்பட்டியில் சாலக்கிராமம் இருக்குது. அவள் வசதிக்கு ஏற்ப 12, 108, 1, 2 மினிமம் குறைஞ்சபட்சம் 1 இருக்கணும். அவர் திருவாராதனம் பண்ணணும். எல்லாருமே அர்க்கியம், பாத்தியம், ஆசமனியம், மந்திராசனம், சிம்மாசனம், ஸ்நானாசனம், அலங்காராசனம், புனவந்தாசனம், போஜ்யாசனம், புனவந்தாசனம், பரியங்காசனம், இவ்வளோ ஆசனங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் பெருமாளுக்கு தினம். வெவ்வரிசையாக இல்லை அப்படின்னாலும் அவளுக்கு யதாசக்தி எவ்வளோ முடியுமோ எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணணும். பெருமாளுக்கு சமர்ப்பிக்காத பிரசாதங்கள் நாம் சாப்பிட்டால் அது இது ஒன்றும் இது கிடையாது. அதாவது சும்மா குப்பைக்கு சமானம். பெருமாள் கண்ட்ரோலை பண்ணி பெருமாள் அமுது செய்த சேஷத்தை நாம் சாப்பிடுவதாக நாம் கொள்ள வேண்டும். அதாவது பெருமாள் அமுது செஞ்ச சாப்பிட்டா எவ்வளோ விசேஷம் தெரியுமா நமக்கு. அவர் தினம் இதாக காமிக்கணும், பிரசாதம் காமிக்கணும்.
ஒவ்வொருத்தராத்திலே பண்ணுற ஸ்ரீ வைஷ்ணவால் பெரும்பாலும் என்ன பண்ணுற வழக்கங்கள் உண்டு. சில தந்தையார் பெரிய தகப்பனார்லாம் என்ன செய்வார் அப்படின்னாக்க, ஆற்றுல தீர்த்தமன சாலக்கிராமூர்த்தி இருந்தாருனாக்க அவருக்கு தான் திருவாராதனம் நடக்கும். காமிச்சுட்டு பக்கத்தில் நிறையா படங்கள்லாம் வச்சுருப்பா எல்லோரும். நம்மளாம் படங்கள்லாம் பெருமாள் திருமூர்த்தி சித்திர படங்களுக்கெல்லாம் காமிக்கிறது தப்பு கிடையாது. பெரியவா என்ன சொல்லுவாள்னாக்க, சாலக்கிராம தீர்த்தம் பெருமானார் காமித்தால் அத்தனை பேருக்கும் கண்ட்ரோலை பண்ண மாதிரி ஐதிஹ்யம். அதனால் நீ பல காமிக்க தேவையில்லை, காமிக்கக்கூடாதுங்க பெரிய தகப்பனாரெலாம் சொல்லுவேன். அதனால் ஆற்றுல கண்டிப்பாக ஒரு ஸ்ரீ வைஷ்ணவம் சாலக்கிராமூர்த்தியை வைத்திருக்கணும். அது தினம் திருவாராதனம் பண்ணணும். கண்டிப்பாக பண்ணிட்டு தான் சாப்பிடணும். இல்லை சாப்பாடு ஆகாரங்கள்லாம் சாப்பிடக்கூடாது. அது சாப்பிட்றதுக்கு இதுவே கிடையாது. அது ஸ்ரீ வைஷ்ணவனோட கடமைகளில் அது ஒன்று. ஞாபகம் வச்சுக்கோங்க. யாராத்திரையா சாலக்கிராமூர்த்தி சமாசிரணம் ஆச்சாரியன் பக்கத்தில் சாலக்கிராமூர்த்தி இல்லை என்றால் ஒரு சாலக்கிராமம் யார் கொடுக்குறாளோ அவள்கிட்ட வாங்கி வச்சுக்கோங்க. கொண்டு அது மடத்துலேயோ ஆச்சாரியன் கையில் காமிச்சிட்டு அவர் கையால் தொட்டு வாங்கிட்டு வாங்க. ஆற்றுல பூஜை அரைக்கையும் பார்த்தியும் அது இப்படி ஆச்சாரம் சொல்லிக் கொடுப்பார். இப்படி பண்ணி சொல்லிக் கொடுப்பார். விஸ்தாரமாக பண்ணணும், குறைகளாக லகுவாக பண்ணலாம். அப்படின்னா புஸ்தகங்களாக அந்த லகு திருவாராதனம்னு போட்டெல்லாம் வந்திருக்கு. அதை பார்த்து கண்டிப்பாக பண்ணத்தான் வேண்டும். இவர் ஆம்பளை சமாசரணமான ஆம்பளைகள் திருவாராதனம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் திருவாராதனம் பண்ணால் சாப்பிடவே கூடாது. இதை மனசில் வச்சுக்கோங்க. யாராத்துல இல்லை அப்படின்னாக்க கிடைக்கிற வாழ்க்கை கேட்டு வாங்கிக்கோங்க. ஆற்றுல வச்சுக்கோங்க. அவர் ரொம்ப சாந்த மூர்த்திகள். என்ன அவர் இன்றைக்குமே கெடுதலே பண்ணுவோம். சில நான் சுதர்சன வச்சுருக்கேன், உக்ரகம் நரசிம்மூர்த்தி நான் சாலக்கிராமம் இருக்குது, விசகலாமா பல பிரச்சனை சொல்லுவாள். நீங்கள் எல்லா மூர்த்திகளையுமே வைத்து கொள்ளலாம். சாலக்கிராமூர்த்தி அத்தனை பேருமே சாதுவானவர்கள் தான். ஆற்றுக்கு சுபிட்சம் கொடுக்கக்கூடியவர் தான். நான் சுதர்சனம் எல்லாம் இப்போ கஷ்டம் வருங்கிற ஆளுன்னா ஒன்றும் கிடையாது. எல்லா பெருமாள் நமக்கு காப்பாற்றுறது தான் ஆற்றுக்கு வரா எல்லாருமே. அதனால் அதே போல் எம்பெருமானார் என்ன செய்கிறாங்கன்னா, வடக நம்பி எம்பெருமானாருக்கு பால் அம்பது கண்டோரலை பண்ணி கொண்டு தினம் ராத்திரி பால் சாப்பிடச்ச, சாயங்காலம் தொண்டை வருஷம் படுத்து தூங்கச்ச நல்லா பதமாக ரொம்ப காய்ச்சி விடாதிக்கும், ரொம்ப தண்ணியால் படிக்கும், ரொம்ப சுண்டி போகாத அப்படி மிதமான உண்ணக்கூடிய ருசியான சுவையான பால் அந்த பதத்தில் காய்ச்சி அந்த கைங்கரியத்தை ஏற்றுருக்கா வடுக நம்பி அப்படின்ட்டு. வடுக நம்பி எப்பேற்பட்டவர்னாக்க முதற்கவி ஆழ்வாரோட ஒப்பிட்டு சொல்லலாம். எப்படின்னாக்க, தேவமத்தரியேன் குருகூர் நம்பி பாவனிசை பாடி திருவனேன்னு நம்ம மதுரை ஆள் சொல்கிறார். அப்பா நான் எனக்கு யார் எனக்கு தேவை? நம்மாழ்வார் தான். நம்மாழ்வார் தேவனை நான் அறியனே இல்லை. என்னுடைய நம்மாழ்வார் தான் எனக்கு இந்த அரசன் தெய்வம். எப்படி திரகாத்தனமாக இருந்தாரோ அவ்வாறு அப்படியே வடுக நம்பியும் எப்படி இருந்தாருனாக்க, எனக்கு எம்பெருமானார் தான் தெய்வம், பாக்கி எந்த தெய்வமும் கிடையாது அப்படின்னு இருக்க. அப்படி என்னடா அது கோவில் திருவரங்கத்தில் இருக்கார், எம்பெருமான் திருமாளிகள் இருக்கார், எம்பெருமானாருக்கு திருவாரணம் இருக்கார், எம்பெருமான் திருவாரண பெருமாள் வச்சுன்னு இருக்கார், எம்பெருமான தானே கோவில் போய் சேவிச்சுன்னு வந்துட்டுருக்கார். நீ எப்படி இருக்கு சொல்ல, எப்படி இருந்துச்சா இது என்ன கேள்வி? நீ எம்பெருமானாருக்கு இப்போ இது பண்ண முடியாதா? நீ அப்போ எம்பெருமானார் இது கிடையாதுன்னா, சுவாமி பெருமாள்லாம் அங்கங்கே இருக்கட்டும், அங்கே இருக்க சந்தோஷமாக இருக்கட்டும், போய் பார்க்க சேவிச்சுட்டு வரட்டும், அப்படி ரொம்ப சந்தோஷம் போக்கடான்னு சொல்லலை. ஆனால் என்னோட எம்பெருமான் ராமானுஜர் தான், அவர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்ட்டு எப்படி மதுரவி பெருமாள் தான் எம்பெருமான், சிவன் நாராயணன் தான் திருமாழ்வார் தான் எம்பெருமான் இருந்தாரோ அவ்வாறே வடுக நம்பி எனக்கு ராமானுஜர் தான் எம்பெருமான், யாரும் கிடையாது அப்படிங்கிற சொன்ன உடனே அது எப்படி ஒரு சரித்திரத்தை பார்க்கலாம், இப்போ அனுபவிக்கலாமே. வேற்றுக்கு உபாயம் ஆச்சாரியன்னு படிச்சுட்டாங்க. ஆச்சாரியன் மூலமாக தான் நம்ம பெருமாள் அடைய முடியும். இப்போ யார் ஒருத்தர் சமாசனம் ஆச்சோ, பஞ்சசம்ஸ்காரம் ஆச்சோ, ஆச்சாரிய திருமந்திர உபதேசங்கள்லாம் கிடைச்சதோ அவனுக்கு பேர் கண்டிப்பாக நிச்சயம் அப்படின்னு. அவன் தான் ஆச்சாரியன் தான் நம்மளோட பெருமாள் கையை பிடிச்சி அழிச்சுட்டு போகிறான். எங்கள் சிஷ்யன்ப்பா
நல்லது தான், நீ தான் ஏற்றுக்கணுன்ட்டு. ஆச்சாரியன் வந்து நின்னாலே தாயார் மறக்க முடியாது, பெருமாளும் மறக்க முடியாது. அதனால் எல்லாருமே ஆச்சாரிய திருமாலயருக்கு அப்பப்போ போயிட்டு இதாக செஞ்சுட்டு வரணும், சேவிச்சுட்டு வரணும் ஆச்சாரியனை. அதாவது வடுகநம்பி வந்து உபாயம் உபயம், அதாவது நம்ம செய்ய வேண்டியது உபாயம், அடைய வேண்டியது என்ன பெருமாள். நம்ம பெருமாள் பக்திங்கிற உபாயத்தை வச்சுட்டு என்ன உபயமான பெருமாளை அடையணும். நம்ம உபாயமான காரணம் வழி, உபயம்னா போகக்கூடிய நம்ம ஊருக்கு போகிறதுக்கூடிய பஸ்ஸு உபாயம், போய் சேரணும் உபேயம், ஊர் தான் உபேயம். அதே போல் பெருமாள் உபேயம், பெருமாள் அடையக்கூடிய வழிகள் உபாயம். இதுக்கு மனசில் வச்சுக்கோங்க. உபாயம் உபயம் அடிக்கடி வந்துட்டுருக்கும். உபாயம் உபயம் சொல்லிட்டுருக்குச்சே, அப்படியே 2 தடவை சொன்னால் 3வது கண்ணை சுற்றுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாதபடிக்கு உபாயம்னா சாதனம், உபயம்னா அடையக்கூடிய இடம், சாதனத்தால் கிடைக்கக்கூடிய பலன். இதுதான் உபாயம் உபயம் அப்படிங்கிறது. என்ன அவருக்கு வந்து தன் அவருக்கு அடிமை எம்பெருமானால் தன் பேற்றுக்கு உபாயம் என்றும் அவருக்கு அடிமை செய்திருப்பது தனக்கு உபயம் என்னும் ஒதுங்குவார் இவர். அதாவது இவர் நாவுக்கு எல்லாரும் பெருமாள் ஸ்ரீ ராம 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 ராம, ஸ்ரீ கிருஷ்ண 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 கிருஷ்ணா, ஸ்ரீ வாசுதேவா வாசுதேவா, நரசிம்மா கிருஷ்ணா, எல்லாம் பலராமா சொல்லின்னு இருப்பா. எல்லாம் அஷ்டாட்சர மந்திரம், திருவஷ்டாட்சர மந்திரம் எல்லாரும் ஸ்மரணம் பண்ணணும்னு நியதி ஒன்று இருக்குது. ஓம் நமோ நாராயணாயா ஒன்று. அதனால் அதாவது இவர் என்ன எம்பெருமானார் தன் பேர் என்ன இவருக்கு பராவதம் பேற்று, அதாவது வீடு. அதற்கு காரணத்தை யாரை பிடிச்சிக்கணும்? இல்லை பெருமாளை பிடிச்சிக்கணும். எனக்கு ராமானுஜர் திருவடிகளை பிடிச்சிருந்தாலே எனக்கு பரமதம் கிடைக்கும். நான் ராமானுஜர் திருவடி உபாயமாக பற்றி கொண்டு அதுவே தனக்கு உபேயம் கிடைக்கக்கூடிய பரமதம் கிடைச்சது மாதிரி அப்படின்னு நினச்சின்னு சொல்லின்னு இருக்கேன். இவருக்கு வாயரில் எப்படி நம்ம ஒருத்தர் சொல்லணும் இல்லையா, திருவஷ்டாட்சரம் அது சொல்லக்கூடாது இறஞ்சி. என்ன திருவஷ்டாட்சரம் எல்லாருக்கும் தெரியும், பஞ்சசம்ஸ்காரான வாழ்க்கெல்லாம் திருவஷ்டாட்சரம் சொல்லுவாள். துவாதசநாமம் சொல்லுவாள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தான் துவாதசநாமம். ஓம் விஷ்ணுவே நம, அது 5. இவர் வாயில் என்ன திருவஷ்டாட்சரம் வராது, துவாதசநாமம் சொல்ல மாட்டார். ஓம் விஷ்ணு விஷ்ணுவேன்னு சொல்ல மாட்டார். இவர் சொல்லக்கூடிய வருஷம் என்ன ராமா சடாட்சரி, அதாவது சதுரட்சரின்னா என்ன? ஒரு வாயில் எப்போ ராமானுரமா ஸ்ரீரங்கத்தில் தானே இருக்கார். நம்பர் மாலை இருக்குது, சார் நம்ம சேவிக்க வேண்டாமா? நம்பர் மாலை ரங்கா 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 ரங்கான்னு சொல்லிட்டு இருக்காரா? அதெல்லாம் கிடையாது. என்ன சொல்கிறா தெரியுமா? ராமானுஜா 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 ராமானுஜா, ரா ரா மா நு ஜா, ரா மா நு ஜா, 4 அக்ஷரம். இந்த 4 அக்ஷரத்தை தான் எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டே இருப்பாரான் வடுகநம்பி. இவருக்கு ஆச்சாரிய பிரேமே ரொம்ப ஜாஸ்தி, ஆச்சாரியங்கள விருப்பமும் ரொம்ப பக்தி ஜாஸ்தி. அதனால் இவர் ஒரு நாள் செஞ்சுட்டு இருக்கும்பொழுது அவர் இவ்வாறு எம்பெருமானா கைங்கரியம் பண்ணிட்டு பாரம்பத காட்சி கொடுத்துட்டு திருவாரண பெருமாளத்தோட இதெல்லாம் சுத்தம் பண்ணி கோயில் ஆழ்வாரெலாம் வச்சுருக்கார். அப்போ செய்யும் பொழுது எம்பெருமான ஒரு ஊருக்கு போய் உபன்யாசமும் இன்னும் செய்ய வேண்டிய தருணம் வந்தது. ஒரு ஊருக்கு சிஷ்யவர்க்கங்களோட சிஷ்யப்படைகளோடு எல்லோரும் சேர்ந்துட்டு சிஷ்யாலோடு சேர்ந்துட்டு அடுத்த ஊருக்கு போகிறேன். அடுத்த ஊருக்கு போச்சு என்ன வடுகா, அவன் வடுகநம்பியை கூப்பிட்டு, வடுகா என் தீர்த்தம் என் திருவாராதன பெருமாளை எழுந்தருளை பண்ணிக்கொள் அப்படின்னா என்ன? வடுகா நான் திருவாரணம் பண்ணிட்டுருக்கேன் இல்லையா வடுகநம்பியே, அந்த பெருமாளை நான் போப்புறாவன்னு கையில் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வடுகநம்பி அடியே நாயந்தே அப்படின்ட்டு அடியே செஞ்சுடுறேன்ட்டு உடனே என்ன செஞ்சார்? எம்பெருமான திருவாரம் தினம் பண்ணுற பெருமாள் எடுத்துட்ட ஒரு பட்டு சுத்திண்ட வேஸ்ட் இதில் திருப்பு குடலை மாதிரி இருக்கும், அந்த மூங்கிய குடலை மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அந்த பனவோலை குடெல்லாம் வச்சுருப்பா. இன்னி கூட தொண்டனூர் போனீங்கன்னாக்க ராமானுஜர்
உதவக்கான் தொண்டனும் நம்ம இதில் இருக்கச்ச ஜெயங்களை வாதிக்கிச்ச ஆதிசேஷன் 1000 பாம்பு எடுத்து ஆதிசேஷனாக இருந்து இது பண்ணாருன்னு ஆதிசேஷன் ரூபத்தில் இருப்பார். முன்ன கண்ணு ஜீவன்னு பார்த்தா பாம்பு பார்க்குற மாதிரி இருக்கும், பாம்பு கண்ணு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல பார்த்தா ராமானுஜர் உபயோகப்படுத்தின வஸ்திரங்களை வச்சுக்கிறதுக்காக உபயோகப்படுத்த குடலைன்னு ஒன்று சின்ன பொட்டி மாதிரி கண்ணாடியில் வச்சுருப்பா. 1000 வருஷத்துக்கு மேலே எடுத்து இன்னும் சமாதி வச்சுருக்கா பாருங்க. நீங்கள் அந்த போனவா அந்த கொடை ராமானுஜரும் சேவிங்கோ, அந்த இந்த வஸ்திரம் வச்ச கூடையும் சேவிங்கோ. எல்லோரும் சேவிச்சுட்டு சேவிச்ச என்ன செஞ்சார் உடனே நம்பி அந்த பெருமாளை சுற்றி இதில் மடிச்சுட்டு இப்படி மடித்து வச்சுட்டு வந்துவிட்டார், தலைமையில் வச்சுட்டு. அதோடு என்ன செஞ்சினார்னாக்க வடுகநம்பி ஒரு பெருமாளை திருவாரணம் பண்ணுவார். எம்பெருமான திருவாரணம் பண்ணுறது வேறு ஒன்று பெருமாள். வடுகநம்பி ஒரு திருவாரணம் பண்ணுவார் பெருமாளை. இல்லை ஒரு இடத்தில் 2 திருவாரண பெருமாள் இருக்கலாமா? கேள்விகள் நிறையா வரும். 2 பேர் பண்ணப்படாது தான். ஆனால் வடுகநம்பி திருவாரணம் பண்ண பெருமாள் வேற. யாருக்கு பண்ணார் தெரியுமா? எம்பெருமானார் பாதரட்சை இருக்கவன பாதரட்சை காலை வச்சுன பாதரட்சை அதைத்தான் வடுகநம்பி தன்னோட திருவாராதன பெருமாளாக தினம் பூஜித்து அதுக்கு திருவாரணம் பண்ணி கொண்டு வந்தார். என்ன செஞ்சார்? ராமானுஜர் சரி திருவாரண பெருமாள் எடுத்துக்கோங்க வச்ச அவர் திருவாரணம் பண்ண சாலகிராமத்தை தீர்த்த பெருமாள் எடுத்துட்டார். தான் மட்டும் தம்பெருமாளை விட்டு போக முடியுமா? எம்பெருமானார் பாதரட்சை இருக்கு இல்லையா, அதையும் சுருட்டிண்டார். இதை சுருட்டிண்டு இந்த திருவாரணம் பண்ண எம்பெருமானாரையும் தான் திருவாரணம் பாதரட்சையும் ஒன்றா சேர்த்து மூட்டை கட்டிப்படி தலைமையில் வச்சுட்டு இப்படி வந்துட்டுருக்கச்ச அப்போ ராமானுஜர் வடுகாது என்ன ஒரு சின்னதாக தான் என் பொட்டி தூண்டுக்கு இருக்கணும், மூட்டை பெருசாக இருக்கே, பெருமான் இது பண்ணிட்டாரான்னு. இல்லை சுவாமி, தேவர் திருவாரண பெருமாளை எடுத்துட்டேன், அடியான ஒரு பெருமாளை திருவாரணம் பண்ணின்னு இருக்கேன், அந்த பெருமாளை எடுத்துட்டுருக்கேன். காமின்னு பாதரட்சை என்ன மகா அபசாரம் பண்ணிட்டேன் பெருமாளுக்கு, பாதரட்சை இது வச்சுக்கலாமா, பெருமாளோட சேர்த்து வச்சுக்கலாமா அப்படின்னு ராமானுஜர் கோபமாக சொல்லச்ச ஆட்சேபிக்க சொல்லச்ச வடுகநம்பி சொல்கிற, சுவாமி உமக்கு இந்த தீர்த்த எம்பெருமான் பெருமாள் நான் மறுக்கவே இல்லை, நீ வச்சுக்கோங்க, அந்த பெருமாளத்தை பூஜை பண்ணுங்க, நான் வாண்டான்னு சொல்லலை. நீ உன்னோட ஆணைப்படிக்கு பெருமாளை எடுத்துட்டேன், நான் ஒன்று பூஜை பண்ணிட்டுருக்கேன் இல்லையா, இது எனக்கு என்ன யார் எம்பெருமை தெரியுது? ஒரு தேவரோட பாதரட்சை தான், பாத குரடு தான், மரத்தில் இருக்க முன்னாடி பாத பண்ண கூப்பிட்டு அப்படி வச்சுட்டு இப்படி இருக்கும். அதனால் இந்த பாதக்குரடு தான் எனக்கு என்னோட பெருமாள். உங்களோட பெருமாளுக்கு எவ்வளோ வசதி இருக்கோ அதே போல் இன்னும் திருவாரணம் பண்ணுற பாதக்குரடுக்கும் அவ்வளோ வசதி உனக்கு உண்டு. அதுக்கு இதுக்கும் வித்தியாசம் கிடையாது எனக்கு அப்படின்னு எம்பெருமான்கிட்ட சொல்கிறாராம். இதை பார்த்துட்டு வடுகநம்பி நான் தோத்துட்டேன்ப்பா, உன்னோட வாக்குமா செய்ய முடியுமா யாராவது, உமக்கு நான் தோத்துட்டோன்னு விட்டுட்டாராம். அப்புறம் இன்னும் சின்ன சம்பவம் வடுகநம்பி என்னன்னாக்க, எப்போவுமே பால் காய்ச்சினா இன்றைக்கி பால் காய்ச்சிட்டு இருந்த பெருமாள் ராமானுஜர் சாப்பிட்றதுக்காக. அப்போ நம்பெருமாள் சில பேர் வாசலில் பெருமாள் ஏழை பண்ணிட்டு வந்துருக்கா எல்லோரும். அப்போ நம்பெருமாள் ஏழை பண்ணிட்டு வரச்சு வீதியில் நம்பெருமாள் தினமே 365 வருஷம் 360 வீதியில் வருவார். அவர் வீதியார் வருவானே விருந்தாவனத்தை கண்டோமேன்னு நம்பெருமாளை பார்த்து பாடின மாதிரி இந்த பாட்டு இருக்கு என்றைக்குமே. அதனால் எப்போவுமே வீதியில் வருவார் நம்பெருமாள். அப்பேற்பட்ட பெருமாள் நின்றுருக்கார், ஜிஆர் மடத்தில் உட்காந்துருக்கார். ராமானுஜ மடத்தில் வந்தாச்சு. கூரத்தாழ்வான் அம்மா சிஷ்யாவில் முதலியாண்டான் எல்லா பாக்கி சிஷ்யா அத்தனை பேரும் வாசலில் போய் எம்பெருமான வாசலில் இருக்கச்சு. எம்பெருமான வாசலில் நிற்பார் 5 நிமிஷம். நின்ன உடனே அது மங்களாசாசனம் பண்ணுவ மாதிரி பெருமாள் சேவிச்சுட்டோடனே உடனே கூப்பிட்றார் வடுகநம்பியை, வடுகா வா, பெருமாள் வந்துட்டார், பெருமாள் சேவிக்காமல் உள்ளே என்ன பண்ணுற நீ, சீக்கிரம் வா, பெருமாள் கிளம்பிட போகிறாங்க, ஆற்றுக்கு வரணும், ஆற்று வாசலில் நிற்கிறாருப்பார், வாடா வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா அப்படிங்கிடுச்சு. சுவாமி அடியேன் வரவில்லை, நீரே பெருமாளை சேவிச்சுக்கோ அப்படின்ட்டார். என்ன ஏண்டா அப்படி சொல்கிற, ஏன் வரவாண்டாமா, பெருமாள் தான் முக்கியம், பெருமாளை முன்னிட்டு தான் நமக்கு எல்லாமே எனக்கு கிடைக்கணும் நமக்குங்கச்ச. நான் பெருமாளை சேவிக்க வந்துட்டேன்னாக்க நான் உங்களுக்கு அடுப்பில் பால் காய்ச்சின்னு இருக்கேன், அது என்ன ஆகும்,
பால் பொங்கிடும். பால் பொங்கி அடுப்பு விழ பாத்திரம் விழ ஒரு வேடை வந்து திரிஞ்ச வாசனை வந்து அடிக்கும். அதோட அப்போ என்ன, அந்த திரிஞ்ச பால், பொங்கின பால், கீழே வழிஞ்ச பாலோட சுவை எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? சாப்பிட முடியாது. அப்போ இப்போ நான் வந்தேன்னா பால் பொங்க நீர் அருந்தக்கூடிய சுவை போயிடும் பாலில். எனக்கு பெருமாள் சேவிக்கிறத விட நீர் சாப்பிடக்கூடிய பால் நல்ல பதமாக, சுவையாக, பக்குவமாக காய்ச்சணும். உங்கள் பெருமாளை சேவிக்கல சமயம் பால் காய்ச்சனுக்கு பெருமாள் என்ன போக சொல்லிவிடும் அப்படின்ட்டாராம். இது என்னன்னாக்க பெருமாளை மறுக்கணும்னு கிடையாது, அவ்வளோ ஆச்சாரிய பக்தி, ஆச்சாரிய நிஷ்டைன்னு ஒரு இது ஒரு பல பல பேர் அது பின்னாடி ஒரு நாள் விசாரமாக பார்க்கலாம். ஒரு ஆச்சாரிகளை ஆச்சாரிய நிஷ்டைன்னு ஒன்று, ஒவ்வொரு ஆச்சாரியர்கள் ஒவ்வொருத்தரும் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்லாம் தன்னோட ஆச்சாரியர்கிட்ட எப்படி இருந்தால் தன்னோட ஆச்சாரியர் எப்படி இருந்தான்னு அது ஒன்று. பக்தி நிஷ்டைன்னா பக்தி. எம்பெருமானாரிடம் வடுக நம்பி அவ்வளோ அசைக்க முடியாத ஒரு பக்தியை வைத்திருந்தார். இதுக்கு வந்து ஆச்சாரியன் மூலமாக வச்சாலே நமக்கு எல்லாமே கிடைக்கும். ஆச்சாரியன் தான் நம்ம முக்கியம். ஆச்சாரியனை பற்றின்னு தான் போகணும். அவ்வாறு மதுரவி எப்படி வந்து இவர்கிட்ட இருந்தாரோ, நம்மாழ்வார்த்த தேவமத்தரியன் குருகூர் நம்பின்னு இருந்தாரோ, எம்பெருமானாரும் வடுக நம்பியும் எம்பெருமானாரிடம் இவ்வாறு பிரேமத்துடனும் ஆச்சாரிய பக்தியுடனும் இருந்தார். அதாவது முதலியாண்டான் கூறத்தாழ்வார் இவரையும் 2 கரையாளர் அப்படின்னு வடுக நம்பி. 2 கரைன்னா என்ன, குளத்துக்கு 4 கரை இருக்கும். 4 பக்கம் சுற்றி சதுரமாக இருக்கும் குளம்னாக்க. இல்லை சின்ன குளமாக இருந்த புஷ்கரணி, சில இடங்கள் வட்டமாக இருக்கும், சில இடங்கள் குறுக்கு முடுக்காக இருந்துன்னு இருக்கும் குளங்கள். 2 கரை எதுக்கு இருக்குன்னா, ஆறு போகிறது இல்லை, நதிகள் ஆறுகள் போகிறது இல்லையா, நதிகளுக்கு இந்த பக்கம் ஒரு கரை இந்த பக்கம் வர நடுவில் தண்ணி போகும். பார்த்துக்கிச்ச இருகரையாளர்னு என்ன அர்த்தம், என்ன சுவாமின்னா, கூறத்தாழ்வானுக்கு ஒன்று நீ இந்த கரையில் இருக்கணும், இல்லை இன்னொரு கரைக்கு இருக்கணும். 2 கரை நீ கால் வைக்க முடியாது. பெடலாம் 2 ஹார்ஸ் அப்படின்வா. என்ன, நான் 2 குதிரையை ஓட்ட முடியாது, 2 குதிரை கால் வச்சு ஓட முடியாது. ஒன்று நீ இங்கே இருட்டு அங்கே இரு. அதாவது முதலியாண்டானும் மற்ற நம்பிகளும் கூறத்தாழ்வானும் எம்பெருமானு மேலேயும் பாசம் வச்சுருக்கா, பெருமாள் மேலேயும் பாசம் வைக்கலாம். நீ யார்கிட்ட ஒருத்தர் தான் நீ பிடிச்சின்னு இருக்கணுங்கச்ச, அவர் 2 பேருக்கு காதல் வச்சுருக்கீங்க, 2 பேருமே வச்சுருக்கீங்க, நீங்கள் இருகரையாளர்கள் அப்படின்ட்டு ஒரு பிரசித்தமான ஒரு இது உண்டு. பகவான் விஷயத்தில் இவர் 2 வருஷத்தை பற்றுடையவர். ஆச்சாரிய பக்தி ரொம்ப விசேஷமானது. இன்னையும் ஆச்சாரியங்கள் பக்தி இருந்துகிட்டே ஆகணும். ஆச்சாரியன் சிச்சன் ஆறுயிரை பேணுபவன் அப்படின்ட்டு முதல் சத்தமால் வாக்கியம். ஞானமுஷ்டான் நந்தாவடைனா குருவே அடைந்த கால் தேனாகவர் திருமாவளவன் தானே வைகும் நந்தரும். இந்த ஆச்சாரியன் அடையணும். அதாவது ஆச்சாரியன் மேலே பக்தி இல்லாமல் பெருமாள் மேலே பக்தி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடு அழிக்க வேண்டியதான். அம்பையர்கோன் பின்னாடு அழிக்க மாட்டான். ஆச்சாரம் சம்பந்தப்பட்டாதான் பின்னாடு கிடைக்கும், பரமம் கிடைக்கும். அதில் வடுக நம்பி மிக உறுதியாக இருந்த. இன்றைக்கு இத்துடன் முடித்துக் கொள்ளலாம். 56, 57 வார்த்தை சொல்லலாம்னு நினச்சேன். இப்போ நேரமாகிடுறதுனால நாளைக்கு 57 வார்த்தை அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமான ஜியர் திருவடியை சரணம். ஆச்சாரிய திருவடியை சரணம். அடியன் கார்பங்காடு இளங்காடு ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்.